சிறப்புமிக்க இந்த ஆண்டு விழாவுக்கு சிறப்பு மிகு தலைமையாக பள்ளியினுடைய தலைவர் சரீப் ஹாஜியார் அவர்களுடைய தலைமையில் பள்ளியினுடைய முத்தவல்லி ஷஃபியுல்லா ஹாஜியார் அவர்களுடைய முன்னிலையில் மற்றும் பள்ளிவாசலினுடைய நிர்வாக பெருமக்கள் மற்றும் ஜமாத்தார்கள் ஊரினுடைய முக்கிய பிரமுகர்கள் அனைவருடைய முன்னிலையிலும் இந்த ஆண்டு விழா நிகழ்ச்சி கிராத்துடன் துவங்கி இருக்கிறது. வரவேற்புரை அல்லாஹ்வினுடைய மாபெரும் கருணையினாலும் பேரருளாலும் யார்கிட்ட சொன்னாலும் ஸ்டோரேஜ் பள்ளி வாசல்ல மஸ்ஜித் தக்வா மதரசா நடக்குதா, அங்க 45 குழந்தைகள் ஓதுறாங்களா, எங்கிருந்து வந்தாங்க அப்படின்னு கேட்கிறான். மஹல்லா பள்ளி வாசல்களிலேயே இன்னைக்கு மதரசாக்கள் இன்னைக்கு நலிவடைந்து கிடக்கிறது. ஒரு மஹல்லாக்கு போயிருந்தேன், இமாம் இருந்தாரு, அதுக்கு மாசா முடிஞ்சிச்சான்னு, மாசா நடந்துட்டு தான் இருக்குதுன்னு, யாரையுமே காணோம், ஒரே ஒரு குழந்தை தான் வருது. மெட்டுப்படத்தில் ஒரு பள்ளிவாசலுடைய ஒரு மஹல்லா, அங்க ஒரு 10-70 குடும்பங்கள் இருக்கிறது. இமாம் சொல்றாரு, எனக்கு ஒரே ஒரு குழந்தை தான் வருது, அந்த குழந்தை இதான் உட்காந்துருக்கு பாருங்க, மதரசாவே உள்ளதான் அப்படின்னு சொன்னேன். கணிதத்திற்குரிய பெருமக்களே, இது அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணை கிருபை. இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஹைவே ரோட்டில் வாகனத்திலே பயணிக்கக்கூடியவர்கள் வெளியூர் பிரயாண வாசிகளுக்காக வேண்டி வசதிக்காக வேண்டி மெயின் ரோட்டில் ஒரு பள்ளிவாசலை சென்று இந்த பள்ளிவாசலுடைய முத்தவல்லி அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில உலக சமூக இஸ்லாமிய மக்களுடைய தொழுகைக்காக வேண்டி சமூகத்துடைய பயன்பாட்டிற்காக வேண்டி இந்த பள்ளிவாசலை ஹதியா செய்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பள்ளிவாசலினுடைய மதரசா போன வருடம் சிறப்பாக இயங்க வேண்டும் என்று போன வருடமே ரமலானுக்கு முன்னால் இது சிறப்பான முறையிலே ஆண்டு விழா செய்யப்பட்டு மீண்டும் ரமலானுக்கு பிறகு மாணவர்களுடைய சேர்க்கைகள் சிறப்பான முறையில் அது அமைய வேண்டும் என்பதற்காக பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் நிர்வாகத்தின் சார்பாக எடுக்கப்பட்டு அதுவும் சிறப்பான முறையில் மதரசா துவக்க விழாவும் என்றும் பெரிதாக நடத்தப்பட்டது என்பதெல்லாம் தாங்கள் அறிவீர்கள். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இன்று நடக்கக்கூடிய இந்த ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கிற பெரியோர்கள், சான்றோர்கள், ஆற்றோர்கள், ஜமாத்தார்கள், மாணவ கண்மணிகள் மற்றும் ஊரினுடைய முக்கியமான உலமா பெருமக்கள், இந்த மதரசாவினுடைய ஆசிரியர் பெருமக்கள், நிர்வாக பெருமக்கள் அத்துணை பேர்களையும் இந்த ஆண்டு விழாவிற்கு நிர்வாகத்தின் சார்பாக மதரசாவினுடைய ஆசிரியர்கள் சார்பாக உங்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்றுவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்ததாக வாழ்த்துறையை வழங்குவதற்காக மேட்டுப்பாளையம் ஐக்கிய ஜமாத்தினுடைய செயல்மிக்க செயல் வீரர், காட்டூர் பள்ளிவாசலினுடைய செயலாளர் அண்ணன் அக்பர் அலி அவர்கள் இப்பொழுது வாழ்த்துறை வழங்கி இந்த நிகழ்வை சிறப்புப்படுத்துவார்கள். எல்லாம் வல்ல இறைவனை கொடுத்தவனாக இங்கு அமர்ந்திருக்கிற நம் அத்துணை நபர்களின் மீது எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக என பிரார்த்தனை செய்தவனாக முதற்கண் சலாத்தினை காணிக்கையாக்கிக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த மஸ்ஜித் தக்வா ஒரு சிறிய மஹல்லாவாக இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் இவ்வளவு குழந்தைகள் அதில் சொன்ன மாதிரி ஒரு 75 குடும்பம் இருக்கிற இடத்துல ஒரு குழந்தை போது சும்மா ஒரு 10-20 குடும்பம் இருக்கிற இடத்துல இத்தனை குழந்தைகள் இருக்காங்கன்னா அது பெரிய விஷயம் தான். இன்ஷா அல்லாஹ் இங்க வரக்கூடிய காலங்களில் இந்த மஹல்லா பெருகி, ஏன்னா இப்போ எல்லாமே வெளிப்புறம் வந்துட்டு இருக்காங்க, டவுனை விட்டு எல்லாமே
வெளிப்புறமா வந்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த மஹல்லாக்கள் வந்து விரிவடைந்துட்டே இருக்குது. இன்ஷால்லா அடுத்த முறை இந்த பள்ளி நிறைஞ்சிருக்கிற குழந்தைகளா இருக்கிறவங்க பார்த்துட்டு சந்தோஷப்படணும். இன்ஷால்லா அதுக்கு உண்டான தௌஃபீக் அல்லாஹ் தருவான்னு சொல்லி இந்த மதரசா மென்மேலும் சிறப்பு பெற்று வளர்வதற்கு எல்லாம் வல்ல இறைவன் கருணை புரிவானாக என்று எனது வாழ்த்தினை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. சிறப்பான வாழ்த்துறையை வழங்கி துவக்கி வைத்த பிரணன் அவர்களுக்கு நன்றி. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். அடுத்ததாக மேட்டுப்பாறை ஐக்கிய ஜமாத்தினுடைய துணை செயலாளரும் இந்திய யூனியன் முஸ்லிம்களுடைய மாவட்ட தலைவருமான அண்ணன் அய்யூப் சாஹிப் அவர்கள் இப்பொழுது வாழ்த்துறை வழங்குவார்கள். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல இறைவனின் திருநாமம் போற்றி எனது வாழ்த்துறையை ஆரம்பம் செய்கின்றேன். இந்த மஸ்ஜிதுல் தக்வா பள்ளியினுடைய ஆண்டு விழா இப்பொழுது நடைபெற்று முடிகின்றது. இந்த ஆண்டு விழாவிலே சிறப்புமிக்க செல்வங்களாகிய மாணவ கண்மணிகளை ஊக்குவிக்கும் வகையிலே நமது பள்ளியுடைய இமாம் அவர்களும் மற்றும் துணை இமாம் அவர்களும் சிறப்பான முறையிலே கல்வியை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மற்றும் உஸ்தாதி அம்மா அவர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். இந்த விழாவினுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற பள்ளியினுடைய தலைவர் ஹாஜி ஏஜே முகமது ஷரீப் சாஹிப் இயக்கம் அவர்களையும் முன்னிலை வைக்கக்கூடிய ஹாஜி இந்த பள்ளியுடைய முத்தவள்ளி ஹாஜி கே முகமது ஷபீருல்லா அவர்களையும் மற்றும் கிராத்தோவை துவக்கி வைத்த மௌலானா ரோஜரி ஹாஃபில் அபுத்தாஹி தாக்கவேத் அவர்களும் மற்றும் வரவேற்புரை நல்ல இருக்கின்ற இந்த பள்ளியினுடைய செயலாளர் ஹாஜி எம் தாஜுத்தீன் அவர்களும் துவக்க உரை நிகழ்த்தி சிறப்பான ஒரு நிகழ்வை இருக்கின்ற இந்த பள்ளியுடைய இமாம் சங்கைக்குரிய மௌலானா மௌலவி அப்துல் உலமா காரி அப்துல் காதிர் பாவஸ் ராஜத் அவர்களுக்கும் மற்றும் வாழ்த்துறை வழங்கிய ஐக்கிய ஜமாத்தினுடைய செயலாளர் அன்பிற்கினிய எஸ் அக்பர் அலி பிஏ அவர்களையும் இந்த விழாவுக்கு சிறப்பான முறையிலே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஐக்கிய ஜமாத்தினுடைய கௌரவ தலைவர் அண்ணன் மிஎம் இஸ்மாயில் அவர்களையும் நன்றி உரை நடக்கின்ற அன்பிற்கினிய ரஹமத்துல்லா பாபா அவர்களையும் மற்றும் சிறப்பான முறையிலே சிறப்புரை வழங்கியிருக்கின்ற நமது காட்டூர் பள்ளியினுடைய தலைமை இமாம் சங்கைக்குரிய மௌலானா மௌலவி அல் காரி ஹாஃபில் எஸ் முகமது இலியாஸ் பாக்கவி அவர்களையும் மற்றும் இந்த விழாவுடைய சிறப்புமிக்க செல்வங்களுக்கும் முதற்கண் சலாத்தினை உரித்தாக்கிக் கொண்டேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வல்லோன் இறைவனை வணங்கி வாழ்வோம், இல்லாத எளியோருக்கு வழங்கி வாழ்வோம், எல்லோருடனும் இணங்கி வாழ்வோம். இந்த மகத்தான சொல் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனை வணங்கி வாழ்வோம், இல்லாத எளியோருக்கு வழங்கி வாழ்வோம், எல்லோருடனும் இணங்கி வாழ்வோம். நாம் ஒன்றுபடாத வரை நமக்கு வாழ்வில்லை, நாம் ஒன்றுபட்டு விட்டால் நமக்கு இணை யாரும் இல்லை. இது மூதாதையருடைய கூற்று. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையிலே கூறுகின்றான், ஒற்றுமை என்னும் கயிற்றை பற்றி பிடிக்கும் காலம் நாம் வழி தவற மாட்டோம் என்று கூறுகின்றான். நமது அறிவுத்திறன் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மனிதன் மீது இரக்கம் காட்டாதவர்கள் மீது இறைவன் இரக்கம் காட்ட மாட்டான் என்று கூறுகிறார்கள். அண்டை வீட்டார் பசித்திருக்க தன் வயிறார புசிப்பவன் என்னை சார்ந்தவனே என்று கூறுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த குழந்தை செல்வங்கள் எல்லாம் ஒன்றை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய இந்த வயதிலே கல்வி கற்றால்தான் உங்களுடைய நிறைவு நாள் வரை அது பசுமரத்தில் அளித்த ஆணி போல் உங்கள் மனதிலே கல்வியிலே நிறைந்து நிற்கும்.
ஓர்கன் உலக கல்வி, ஓர்கன் மார்க்க கல்வி இரண்டையும் கற்று நீங்கள் தேர்ச்சி பெற்றால்தான் இந்த வையகத்திலே சிறப்பான முறையிலே வாழ முடியும். நீங்கள் ஒரு வக்கீலாகவோ ஒரு டாக்டராகவோ ஒரு விஞ்ஞானியாகவோ ஆகினாலும் இந்த மார்க்க கல்வி இருந்தால்தான் அது முழுமை வரும். இதை ஒவ்வொருவரும் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். தமிழிலே கூறுவார்கள் திருவள்ளுவர்கள், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இதை நன்றாக சிந்தித்துக் கொள்ளுங்கள். ஒரு பொருளை நாம் உண்ணுகின்றோம் என்று சொன்னால் அந்த பொருள் எப்படி வந்தது, எப்படி சம்பாதிக்கப்பட்டது, அதை நாம் உண்ணலாமா உண்ணக்கூடாதா, அது ஹக்கா பாத்திலா என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் உணர்ந்து மாணவ செல்வங்களாகி நீங்கள் வழிநடத்த வேண்டும் என கூறி எனது வாழ்த்துறையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். சிறப்பான வாழ்த்துறையை வழங்கிய அண்ணன் அய்யூபன் சாஹிப் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். அடுத்ததாக மஸ்ஜித் தக்வா